இன்று தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். திருச்சி ஏர்போர்ட்டிலிருந்து மரக்கடை சென்றடைவதற்கு வெறும் 20 நிமிடங்களே எடுக்கும் சாதாரண நாட்கள் அப்படின்றப்போ விஜயோட வருகையை முன்னிட்டு அவருடைய தேர்தல் பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவருடைய ரசிகர்கள் வழி நெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் சிறப்பு நேரலையும் நியூஸ் தமிழ் வாயிலாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். திட்டமிட்டபடி பார்த்தோம்னா காலை 10:30 மணிக்கு மரக்கடை பகுதியில் பிரச்சாரத்தை விஜய் செய்திருக்க வேண்டும். ஆனால் ரசிகர்களுடைய கூட்டத்தினாலும் தொண்டர்களுடைய கூட்டத்தினாலும் தற்போது மணி 12 ஆகிவிட்டது, 12ஐயும் கடந்து விட்டது. இருப்பினும் அவர் அந்த மரக்கடை பகுதிக்கு இன்னும் சென்றடையவில்லை. அவர் சென்றடைய இன்னும் 1 மணி நேரம் ஆகும் என்றும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அது பற்றின விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். போலீசார் நிறைய நிபந்தனைகளை விதிச்சிருந்தாங்க. அதில் ஒன்று, பிரச்சார வாகனம் ஊர்வலம் போல செல்லக்கூடாது, விஜயோட பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து கொண்டு ஊர்வலம் போக நடந்து வரக்கூடாது அப்படின்றது. அந்த விதிமுறை மீறப்பட்டிருக்கு. இதே போல விதிமுறைகள் மீறப்படும் போது எதிர்காலத்தில் அவர் செய்யக்கூடிய பிரச்சாரத்திற்கு மேலும் நிபந்தனைகள் வலுவடைய வாய்ப்பு இருக்கா? தர்ஷினி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இன்னும் 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் கூட ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஒரு இடத்திற்கு வருவதற்கு தற்போதுதான் டிவிஎஸ் டோல்கேட் வந்திருக்கின்றார். டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து மரக்கடை வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஆனால் 3 கிலோமீட்டர் வருவதற்கு 2 மணி நேரமோ அல்லது 3 மணி நேரமோ ஆகும் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கட்டாயம் 1 மணி நேரத்துக்கு மேல் ஆகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல ஊர்வலம் போல வரக்கூடாது என்ற அந்த கண்டிஷன் விதிமுறையை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். விதிமுறை பொறுத்தவரையில விஜய் திட்டமிட்டு அந்த விதிமுறையை தளர்த்தவில்லை, அதை மீறவில்லை. தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் எதிர்பார்க்காத வகையில் குவிந்து விட்டார்கள். தொண்டர்கள் மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்கள், மாற்று கட்சிகளை சார்ந்தவர்கள் என பலரும் குவிந்து விட்டார்கள். இது யாருமே எதிர்பாராத விஷயம். இது திட்டமிட்டு வேண்டும் என்ற விதிமுறையை மீற வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகத்தினரோ விஜயோ செய்ததாக தெரியவில்லை. களத்திலே இருந்து பார்க்கின்றோம் என்ற அடிப்படையிலே தான் நாம் அதனை சொல்கின்றோம். எனவே மக்கள் தன்னிச்சையாக தானாக ஒருவரை பார்ப்பதற்கு குவிந்து விட்ட காரணத்தினாலே விதிமீறலிலே வருமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இதையே காரணம் காட்டி காவல்துறையினர் அடுத்தடுத்த பாயிண்ட்கள் ரத்து செய்வதற்கு அல்லது அடுத்தடுத்த மாவட்டங்களில் அவரது சுற்றுப்பயணத்திற்கு தடை போடுவதற்கு அல்லது விதிமுறைகளை இன்னும் கூடுதலாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருச்சி என்பது ஒரு சாம்பிள் தான். விஜய் ஒரு மாவட்டத்திற்கு சென்றால் அல்லது ஒரு பகுதிக்கு சென்றால் அந்த பகுதியிலே கூட்டம் எப்படி கூடும், அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, இந்த கட்டுக்கடங்காத கூட்டத்தில் எப்படி விஜயை அழைத்து செல்வது என்பது தமிழக வெற்றி கழகத்தினருக்கும் சரி, காவல்துறையினருக்கும் சரி, இது ஒரு புதிய பாடமாகத்தான் அமைந்திருக்கின்றது. எனவே இதிலிருந்து இனி பர்மிஷன் கேட்கும் போது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு சிக்கல் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் மீண்டும் சொல்வது, தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டு வேண்டும் என்றே இதை ஒரு பேரணியாக ஒரு பிரச்சாரமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ததாக தெரியவில்லை. அவர்கள் விரைவாக இந்த மரக்கடைக்கு வர வேண்டும் என்பதுதான் புஷி ஆனந்தாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும் அல்லது உடன் வரக்கூடிய மற்ற நிர்வாகிகள், பவுன்சர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. முடிந்த வரையில் அவர்கள் கெஞ்சி பார்க்கிறார்கள், கதறி பார்க்கிறார்கள், விரட்டி பார்க்கிறார்கள். ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் சாலையிலிருந்து கடந்து செல்ல மறுக்கிறார்கள். அங்கேயே நின்று கொண்டு கைகளை உயர்த்தி விஜயை நோக்கி கோஷம் போட்டு எழும்பி மேலே குதிக்கிறார்கள். எப்படி இறைவனை கண்டால் எகிரி குதிப்பார்களோ அது போல அவர்கள் தங்களுடைய அந்த திரை நாயகனை ஒரு கடவுள் போல பார்க்கிறார்கள். அப்படி உற்சாக மிகுதியிலே அவர்கள் உயரத்துக்கு எம்பி குதிக்கிறார்கள். அப்படி குதித்து நடு சாலையிலேயே வாகனம் மேற்கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு சூழ்ந்து கொண்டு முற்றுகையிட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். எனவே அந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை விலக்கிவிட்டு அந்த வாகனத்தை நகர்த்தி சில அடிகள் எடுத்து செல்வதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்கின்றது. இந்த கூட்டம் பொறுத்தவரையில பெரிய பெரிய தலைவர்கள், அதாவது பேரறிஞர் அண்ணாவை பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாகனம் வரும்போது இது போன்ற கூட்டத்தை பார்த்திருப்போம். பெருந்தலைவர் காமராஜர் வரும்போது இது போன்ற ஒரு கூட்டத்தை பார்த்திருப்போம். அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இது போன்ற பெரிய கூட்டங்களுக்கு செல்லும் போது இது போன்ற கூட்டம் இருக்கும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வரும்போது இது போன்ற ஒரு கூட்டம் இருக்கும். அது போன்ற ஒரு பெரும் கூட்டம் இந்த இடத்திலே கூடி நிற்பதை பார்க்க முடிகின்றது. நாம் மீண்டும் பதிவு செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமல்ல, இந்த இடத்திலே திமுக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்தவர்களும் நிற்கிறார்கள். அவர்கள் ஓட்டு போடுவார்களா என்பது தெரியாது. ஆனால் விஜயை பார்க்க வேண்டும், ஒரு திரைநாயகன் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார், அவரை நாங்கள் பார்க்க வேண்டும். திரைகள் பார்ப்பது போல கலராக இருக்கின்றாரா,
அவரது உடல் எப்படி இருக்கின்றது, திரையில் இருப்பது போலவே ஃபிட்டாக இருக்கின்றாரா, இது போன்றெல்லாம் பலவிதமான கேள்விகளை அவர்கள் எழுப்புகிறார்கள். அவருடன் எப்படியாவது கைகுலுக்கி விட முடியுமா, அவர் கையை தொட்டு ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுக்க முடியுமா என்பதுதான் இந்த வாகனத்தை சூழ்ந்து நிற்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் விஜய் வாகனத்தை விட்டு இறங்குவதாக இல்லை. அது நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த விதிமுறைகளுக்குள் வரும். அவருக்கு எந்த இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டதோ, அதாவது மரக்கடை பகுதியில தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் தான் அவர் வாகனத்தை விட்டு வெளியில் வந்து கையசைக்கவோ அல்லது உரையாற்றவோ தொண்டர்களிடம் பேசுவதற்கோ அனுமதி இருக்கிறது. வருகிற வழிநெடுக்க அவர் வாகனத்தின் மீது ஏறி நின்று கையசைக்கவோ தொண்டர்களிடம் பேசுவதற்கோ அனுமதி கிடையாது. அவ்வாறு அவர் செய்தால் அது கட்டாயம் விதிமீறலில் வரும். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சாலையில் அவரது வாகனத்தை சூழ்ந்து நின்று கொண்டு அவரது வாகனம் மேற்கொண்டே செல்ல விட முடியாத அளவிற்கு அவரை சிக்கலுக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள். இனி இந்த இடத்திலிருந்து அடுத்தடுத்த மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு அவர் எப்போது செல்வார், அடுத்தடுத்த பாயிண்ட்டுகள் அவர் உரையாற்றுவதாக இருந்த இடங்களில் 1 அல்லது 2 இடங்கள் ரத்து செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது.